What's up guys? So இன்னைக்கு என்ன நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிட்ட நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணி இதில் இருக்க ஒரே ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 4-in-1 சென்ட்ரிஃபியூஜ் அப்படிங்கிற ஒரு கிட் தாங்க. இதில் என்னென்னா இருக்குன்னா பட்டன் சர்க்கியூட் தான் இந்த மாதிரி இருக்குங்க. ஒரு பேட்ரி ஸ்லாட் இருக்கும், இங்கே சுவிட்ச் கனெக்ஷன் இருக்கும், இது வந்து மோட்டாரு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ட்ரையரு, இது வந்து ஒரு சின்ன யூஎஃப்ஓ மாதிரி, இது வந்து ஒரு எலியூஷன். இது எப்படின்னா இந்த பக்கம் பறவை இருக்கிற மாதிரி இருக்கும், பின்னாடி பக்கம் கூண்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மோட்ரு சுத்தம் போது அந்த பறவை வந்து கூண்டுக்குள்ளே நிற்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபேனு. இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது, இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணி இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து 2 AAA பேட்ரி இருந்தால் இதை கனெக்ட் நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாங்க. ரெண்டே 2 AAA பேட்ரி போதும். ஸோ வாங்க நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். இது வந்து 8+ தான், தாராளமாக 8 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வாங்கலாம். இது பார்த்திங்கன்னா இதான் நான் சொன்ன அந்த ட்ரையருக்குரியது. இதாங்க அந்த ட்ரையருக்குரியது, இதான் அந்த ட்ரையரு. இது வந்து அந்த பாலுங்க, உள்ளே ஒரு ப்ளூ கலரில் ஒரு பால் இருந்திருக்கும், அந்த பால் இது. இது வந்து கேப்பு, இது சுற்றி ஓட்டை இருக்கும். இந்த பாலை வந்து நம்ம தண்ணியில் நனைச்சிட்டு இப்படி உள்ளே போட்டோம்னா இது மோட்ரு சுற்றும் போது நார்மலாக ட்ரையர் யூஸ் ஆகிற மாதிரி யூஸ் ஆகும். இது வந்து பாட்டமு, இங்கே ஒரு டியூப் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா இங்கே ஒரு ஹோல் இருக்குது, அவங்களே வந்து எது கொடுத்துருக்காங்கன்னா ட்ரெயின் அப்படின்னு ஒரு இது போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம இதை கனெக்ட் பண்ணிக்கணும். இப்படி இந்த ஹோஸை எப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஹோஸை கனெக்ட் பண்ணிட்டோன்னா இந்த பாலை வந்து நம்ம தண்ணியில் நனைச்சி இங்கே மாட்டும் போது இது வந்து பால் வந்து மிச்சம் இருக்கிற தண்ணியெலாம் இங்கே கீழே சிந்தும். அது கீழே சிந்துற தண்ணியெலாம் அந்த ட்ரெயினுங்கிற டியூப் வழியாக வெளியே போயிடும். ஸோ இந்த மாதிரி இதுதான் இது ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ இதில் இருக்க மோட்டரு, சுவிட்ச் அதெல்லாமே பார்க்கலாம். அதெல்லாம் வந்து நம்மளுக்கு எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இது எப்படி ஓப்பன் பண்ணோம்னா இப்படி ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டா நம்ம பேட்ரி ஸ்லாட் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அது இதுதான். நம்மளுக்கு எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா இந்த பக்கமும் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, கீழேயும் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 2 பக்கமும் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லுங்க, 2 பக்கமும் கொடுத்துருக்குறது. அப்புறம் இந்த மாதிரி வந்து 3 இருக்கும், இது வந்து 3 இருக்கும். இது வந்து இதில் வந்து 3 இருக்கும், மித்ததில் 2 இருக்கும். அவங்களே இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க, இதில் 2, இதில் 2, இதில் மட்டும் 3. அவங்களே இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க இதில் எத்தனை இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போது இந்த சுவிட்சுங்க, இந்த சுவிட்ச் வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு. இதுலேயுமே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா முன்னாடியும் கொடுத்துருக்காங்க, பின்னாடியும் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், நார்மலாக சுவிட்ச் தாங்க, ஆன் ஆஃப் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம மெயின் மேட்டருக்கு வருவோம். இது இல்லாட்டா எதுவுமே ஒர்க் ஆகாது, அதுதான் மோட்ரு வந்து இது வந்து 12 volt மோட்டரை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மோட்டருக்கு இந்த பக்கம் ப்ளஸ்ஸு, இந்த பக்கம் மைனஸு. இவங்க எப்படி தெரியுமா கொடுத்துருக்காங்க, இந்த ப்ளஸ் இருந்துச்சுன்னா இந்த பக்கம் மைனஸ்னு அவங்களுக்கு தெரிய வேண்டாமோ அந்த மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே பின்னாடியும் இருக்குது, முன்னாடியும் இருக்குது. ஓகேவா, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஒரு யூஸ்வல் மேனுவல் இருக்குது. இது ரொம்பவே மெயின், இதை படித்து தான் நம்ம எதனாலும் செய்ய முடியும். யூஸ்வல் மேனுவல் ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன திங்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. அடுத்து வந்து என்ன இருக்குதுன்னா அந்த ஃப்ளையிங் யூஎஃப்ஓக்கும் அந்த ஃபேனுக்கும் இது வந்து ஒரு ப்ரொப்பலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் நான் ஒரு எலியூஷன் சொன்னேன்ல, அந்த எலியூஷனுக்காக அந்த கார்டை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த யூஎஃப்ஓக்கும் ஃபேனுக்கும் 2 இந்த மாதிரி கனெக்டர் கொடுத்துருக்காங்க. இது நார்மலாக நம்ம மோட்ரு, இந்த ப்ரொப்பலரை நார்மலாக நம்மளால் மோட்டரில் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக 2 கனெக்டர் கொடுத்துருக்காங்க. 1 மிஸ் ஆகிடுச்சுன்னா இன்னும் வச்சுக்கிறதுக்கு தான். ஆனால் இங்கே யூஸ்வல் மேனரில் ஒரு கனெக்டர் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த ஒரே ஒரு கனெக்டர் தாங்க. ஆனால் 1 மிஸ் ஆகிடுச்சுன்னா இன்னொன்று வச்சுக்கிறதுக்கு அவங்க 2 கொடுத்துருக்காங்க. சூப்பர். அப்புறம் இந்த கவரில் ஒன்றும் இல்லை, இது வந்து பேஸு.
அந்த பேஸில் தான் எல்லாத்தையும் வச்சு செய்யணும். நம்ம மோட்டரெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி செய்யணும். ஆனால் நம்ம இதில் வச்சு இந்த ட்ரையரை பண்ணோன்னு வச்சுக்கோங்க, சத்தியமாக மோட்ரு எங்கேயோ போயிடும். ஆனால் இதில் வச்சு நம்ம பண்ணணும், மோட்ரு ஸ்டேபிள். ஆனால் ஆக்சுவலி இதில் வச்சு தான் பண்ணணும். இப்படி மோட்டரை வச்சோன்னு வச்சுக்கோங்க, மோட்ரு வைக்கிறதே கஷ்டமாக இருக்குங்க. பாருங்கள், டான்ஸ் ஆடுது மோட்டரு. ஸோ அதனால் நான் இது யூஸ் பண்ணவே மாட்டேன். மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறதுனா இப்படி போட்டு இந்த பக்கமாக வச்சு இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணுறது தான். அப்புறம் கார்ட்ஸ் இருக்குங்க. இது வந்து அந்த எல்யூஷன்ஸுக்கு பாருங்கள், நான் சொன்னேன்ல அந்த மாதிரி இந்த பறவை இருக்குது, பின்னாடி கூண்டு இருக்குது. மோட்ரு வேகமாக சுற்றும் போது பறவை கூண்டுக்குள்ளே நிற்கிற மாதிரி ஒரு சின்ன எல்யூஷன் கிரியேட் ஆகும். இங்கே ஒருத்தர் கைதி இருக்கிற மாதிரி இருக்குது, பின்னாடி ஜெயில் இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? இது ரெண்டுமே சுற்றும் போது கைதி வந்து ஜெயிலுக்குள்ளே நிற்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு லைட்டு, என்னது இது, ஏதோ லைட் மாதிரி இருக்குது. அப்புறம் பின்னாடி அந்த லைட்டோட இது மாதிரி இருக்குது, அதுலேருந்து எலக்ட்ரிக் ஷாக் வரும்ல. இது லைட் இல்லைங்க, இது ஏதோ ஒரு விளையாட்டு பொருள், இது பேர் மறந்து போச்சு. அதோட எலக்ட்ரிக் இது வந்து இப்படி வர மாதிரி இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு சார் வந்து டீச்சர் எடுத்திருக்காரு, டீச் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே பின்னாடி போர்டு இருக்குது. இவ்வளோதாங்க இந்த பாக்ஸில் இருக்கிறது. பின்னாடி எப்படி யூஸ் பண்ணுறது யூஸர் மேனரில் இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படின்னு தான் இதில் இருக்குது. ஸோ இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 700 தான். இதை நான் எங்கே வாங்கினேன்னா, நான் வந்து இப்போ ஹொசூரில் இருக்கேன். ஸோ ஹொசூரில் வந்து பாகலூர் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்குது. அங்கே வந்து எம்பையர் டாய்ஸ் அப்படிங்கிற ஒரு கடை இருக்குதுங்க. நிறைய விதமான கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஈவன் நான் அங்கே தான் க்ளோ ஸ்டிக்கர், ரேடியம் ஸ்டிக்கர் தெரியுமாங்க, இந்த நைட்லலாம் க்ளோ ஆகுமே, ஸ்டாரு, மூணு அந்த மாதிரிலாம், அதெல்லாம் வாங்கியிருக்கேன். ஈவன் பென் கூட வாங்கியிருக்கேன். பென்னில் என்னடா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பென்லாம் வித்தியாசமாக இருக்கும். பின்னாடி சுவிட்ச் ஆன் பண்ணால் லைட் அடிக்கிற மாதிரி பென் இருக்கும். அதில் ஒரு பென் ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் ஒரு பவுச் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் நான் உங்கள் கடையில் வாங்கியிருந்தேன். ரொம்ப நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. நான் எப்போவுமே அங்கே தான் போகிறேன். கேம்ஸ் இருந்தாலும், டாய்ஸாக இருந்தாலும், இந்த மாதிரி இன்னோவேட்டிவ் திங்ஸாக இருந்தாலும் எல்லாமே இருக்கும். நான் இன்னொன்று கூட பார்த்தேன், ரேடியோ ஸ்டேஷனுன்ட்டு. நான் ஏதோ ஆயிடுச்சு எனக்கு அந்த ரேடியோ ஸ்டேஷனை பார்த்தோன்னே, இதை எப்படா பண்ணுறது, பண்ணதான் உடச்சிட்டோம் என்னாகும் அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அது வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. நிறைய ஒரு 2 ரேக் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இன்னோவேட்டிவ் திங்ஸ் தான். இன்னோவேட்டிவ் திங்ஸ்னால் மேஜிக் ட்ரிக்ஸ், 75 மேஜிக் ட்ரிக்ஸ் கொண்ட ஒரு இது இருந்துச்சுங்க. அது செம்மையாக இருந்துச்சு. ஆனால் அது நான் வாங்கலை, ஏன்னா மேஜிக் ட்ரிக்கு வேஸ்ட்டு. அது இது கொஞ்சம் இன்னோவேட்டிவாவது செய்ய முடியும். அப்புறம் குட்டி குட்டி லெகோ இருக்கும்ல, அந்த குட்டி குட்டி பில்டிங் பிளாக்ஸ், இப்போ நம்ம பெருசாக இருக்கிற மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும்ல, அதை வச்சு கார் செய்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பென்னு, குட்டி பசங்களுக்கு இந்த பெரிய கார்லாம் இருக்கும்ல அது. அப்புறம் ஊஞ்சல்னால் குட்டி பசங்க தொட்டில். அப்புறம் வந்து பெரிய காருங்க, ஒரு 2000 ருபீஸ்க்கு ஒரு பெரிய கார் இருந்துச்சு, நல்ல பெரிய காரு. நான் வந்து பிளான் பண்ணி போனதுக்கே கார் வாங்கிறதுக்கு தான். ஆனால் அவங்க வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க ஏதோ சொன்னாங்க, நான் அந்த பேரை கூட கவனிக்கல. ஆனால் அவங்க அங்கே கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கே பார்த்தோன்னே எனக்கு கண்ணு வச்சு சூப்பராக இருந்துச்சு. இந்த 6-in-1 சோலார் கிட் ஒன்று வாங்கியிருந்தேங்க. அது வந்து நான் பேங்க் போது அந்த அது வந்து ஒர்க்கே அதில் உடச்சிட்டேன். அது எப்படின்னா ஒயர் கனெக்ஷன், இது மோட்டர்லேருந்து 2 ஒயர் பிட்டு அடிச்சிட்டேன். அதனால் அது ஒர்க் ஆகலை. ஸோ அது வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு. அது 600 வேஸ்ட் ஆகிடுச்சு. ஆனால் அதில் வந்து சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் நான் யூஸ் பண்ணி, தெர்மாக்கோல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சின்ன வீடு மாதிரி கட்டினேன். அது சும்மா எதுவுமே நான் காமிக்கல, சும்மா வீடு மாதிரி தான் கட்டினேன். ஸோ அது வேஸ்ட் ஆகிடுச்சு. ஆனால் அந்த கடையில் 550 தான் போட்டிருந்தாங்க. ஆனால் நாங்கள் இன்னொரு கடைக்கு போனோம். ஒசூர் ஜோசால் காசுக்கு முன்னாடி ஒரு கடை இருக்குது, அங்கே போனால் அவங்க 600 போட்டிருந்தாங்க. இங்கே அதோட பெஸ்ட் குவாலிட்டிலேயே இருக்குது, 500 தான் போட்டிருந்தாங்க. நிறைய திங்ஸ் இருக்குதுங்க. நீங்கள் ஒசூரில் இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. நிறைய திங்ஸ் இருக்குது. கீழே மெஸ் இருக்குது, நிறைய திங்ஸ் வித்தியாசமாக எல்லா டாய்ஸுமே இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரையர் செய்யலாம். ட்ரையர் செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான திங்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன்ல, இந்த பாலு, இந்த இது, அப்புறம் இந்த டவுன் பாட்டு, டியூபு, மோட்டாரு, க்ளோசிங்கு, இந்த குட்டி இது, இந்த ட்ரிபிளு, அப்புறம் 2 பேட்ரி,
இன்னொரு குட்டி இது இருக்குல்ல அதுவும் இதுவும் அந்த பேட்ரி ஸ்லாட்டும் அப்புறம் ஸ்விட்சு இது இருந்தாலும் நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லுங்க. நீங்கள் வந்து சயின்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு எங்கள் வீட்டில் வந்து எடுத்துகிட்டு போகலாம் ஸ்கூலுக்கு. ரொம்பவே யூஸ்ஃபுல். ஸ்கூலில் வந்து என்னடா ஒயர் கனெக்ட் பண்ணாமல் இப்படி கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டேன், நான் பொறுப்பு இல்லை. இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல். ஸோ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறது, மோட்டர் கனெக்ஷன்லாம் எப்படின்னு வழியான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இது இருக்குல்ல, முதல்ல பேட்டரியை போட்டுடலாம். பேட்ரி போடுறதுக்கு எல்லாருமே தெரியுங்க. சிம்பிளாக பேட்டரியை போட்டுடலாம். பேட்டரியை போட்டுடலாம். பேட்டரி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சுட்டு எங்கேயாவது போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, கீழே சூடாயிருங்க. அந்த மாதிரி ஒரு இது இங்கே ரெண்டு இது கொண்டு இது இருக்குல்ல, இது ஏசியில் இது 3 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணணும். இப்படி கனெக்ட் பண்ணிக்கணும். இப்படி கனெக்ட் பண்ணிக்கணும். இதை அடுத்து இன்னொன்று இருக்குல்ல, அதையும் இப்படி கனெக்ட் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம சுவிட்ச் போர்டு இருக்குல்ல, அந்த சுவிட்ச் போர்டு எடுத்து நம்ம இங்கே கனெக்ட் பண்ணணும், இல்லைன்னா இங்கே கனெக்ட் பண்ணணும். நான் வந்து இப்போ கீழே கனெக்ட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டு அந்த 3 இது இருக்குல்ல, அதை வந்து நம்ம இப்படி கனெக்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த சர்க்கியூட் ரொம்ப இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி புரியல்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம மோட்ரு எடுத்துக்கலாம். ஸோ மோட்ரு வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணணும்னா, இங்கேருந்து வர 2 பிளக்கையும் இங்கேருந்து வர 3 பிளக்கையும் ஒன்றா கனெக்ட் பண்ணணும். இது வந்து நம்ம நார்மலாகவே நம்மளுக்கு தெரியும், ஒயர் கனெக்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியும். அது வந்து எப்படின்னா, நம்மளுக்கு எப்போவுமே பேட்டரியிலேருந்து 2 ஒயர் வரும். அதில் மோட்டர்லேருந்து போகிறத ஒன்று சுவிட்சில் கனெக்ட் பண்ணிட்டு, பேட்டரியிலேருந்து வர ஒன்றை நம்ம வந்து சுவிட்சில் கனெக்ட் பண்ணணும். இந்த 2ஐயும் கனெக்ட் பண்ணிட்டு மிச்சம் 2ஐயும் நம்ம டேரெக்டாக கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாடலில் தான் இது. என்ன, இது கொஞ்சம் பட்டன் டைப் இருக்கும். நீங்கள் உடச்சாமல் செய்யணும். அதான் ரொம்ப ஈஸி தாங்க. இது வந்து சின்ன பசங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சின்ன பசங்களுக்கு நீங்கள் டக்கு டக்குன்னு சொல்லித்தரலாம். இப்போ போட்டு பார்க்கலாமா? ஓடுதுங்க. நீங்கள் நம்மள்ட்டா பாருங்கள். இங்கே அந்த குட்டி குட்டியாக இருந்துச்சு, இங்கே வச்சுட்டேனே, இங்கே முடிச்சு தரலாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதே வச்சு காமிக்கிறேன். இந்த இருக்குது, இது வேண்டாம். இது வந்து கொஞ்சம் பெருசு. அதனால் நம்ம இந்த குட்டி குட்டியாக இருக்குல்ல, இது ரெண்டுத்தையும் இதில் இப்படி கனெக்ட் பண்ணிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டு இந்த இது இருக்குல்ல, இது கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி அவ்வளோ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போது இதை ஆன் பண்ணலாம். ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சாச்சுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட். இது வந்து ஃபேன் சொல்லியிருந்தோம்ல, அந்த ப்ராஜெக்ட்டு முடிச்சாச்சு. உங்களுக்கு காமிக்கிறதுக்காக பண்ணி ஒரு ப்ராஜெக்டையும் முடிச்சாச்சு. பறந்துருச்சுங்க. பார்த்தீங்களா? சிம்பிள் தாங்க. நீங்கள் கொஞ்சம் ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இப்போ நம்ம ட்ரையர் செய்யறதை பார்க்கலாம். இது இருக்குல்ல, இந்த பாட்டம் பார்ட்டில் முதல்ல ஒயரை கனெக்ட் பண்ணிக்கணும். ஒயருங்கிற பாருங்க, டியூபை கனெக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த மோட்டரில் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பாலு, இந்த இது முதல்ல இந்த இதில் வந்து ஒரு ஓட்டையை கொடுத்துருப்பாங்க. இந்த ஓட்டையை கொண்டு போய் அந்த இதில் அப்படியே லைக்காக கனெக்ட் பண்ணுவோம். அப்படியே கனெக்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு சுவிட்ச் போட்டால் ஆகாது. ஏன்னா இது கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அது கொஞ்சம் மேலே தூக்கி வச்சா சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இதில் தண்ணி பிடிச்சிட்டு வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி இந்த பாலை தண்ணியில் நனைச்சி வந்துட்டு இது அப்படியே காட்டு இதுக்குள்ளே ஒரு போட்டு டைட்டாக முடிக்கலாம். ரொம்ப டைட்டாக மூட வேண்டியதில்லை. சிந்தாமல் இருந்தால் சரி, கீழே சிந்தினா ஒன்றும் இல்லை, அதை தொடச்சிக்கலாம். பாருங்க, தண்ணி நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற இந்த ட்ரையர் மிஷின் மாதிரியே இருக்கும். அப்படியே தான் இருக்குங்க. ஆனால் இது வந்து ரொம்ப நேரம் ஓடும். நம்ம பேட்டரி வந்து ரொம்ப சூடாகும். ஒரு 5 மினிட்ஸ் அவ்வளோ நேரம் ஓட விட வேண்டியது இருக்கும். இந்த பால் ஃபுல்லாக வெட் ஆகிறதுக்கு ட்ரை ஆகிறதுக்கு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ஓட விட வேண்டியது இருக்கும். ஸோ பேட்டரி ரொம்ப சூடாகும்.
சின்ன பசங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக செய்யுங்க, பெரியவங்களோட செய்யுங்க. ஸோ இது வந்து 700. இது வந்து ஆன்லைனில் இருக்குதான்னு எனக்கு தெரில. நான் ஆனால் இருக்குதான்னு பார்த்துட்டு உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில். ஸோ இப்போ ஆஃப் பண்ணால் எவ்வளோ காஞ்சிருக்குன்னு பார்ப்போம். காஞ்சிருச்சிங்க ஃபுல்லாக. நான் ஆக்சுவலி இது குறையாக தான் தண்ணி பிடிச்சிட்டு வந்தது. இங்கே பாருங்கள், தண்ணி வருதான். நான் ஆக்சுவலி கொஞ்சம் தான் பண்ணேன். 2 மினிட்ஸ்லேயே நல்லா சூப்பராக காஞ்சிருச்சு பாருங்கள். பவுன்சிங் பால் மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் சூப்பராகவே ஒர்க் ஆகுது. ஸோ இந்த வீடியோவில் 2 பார்த்துட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து மிச்சம் 2 பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள் எப்போ அடுத்த வீடியோ நான் சீக்கிரமே போட பார்க்குறேன். இந்த ட்ரையர் மிஷினும் இந்த ஃபேனும் நம்ம முடிச்சிருக்கோம். அடுத்து வந்து இந்த ஃப்ளையிங் யூஎஃப்ஓவும் அந்த எல்யூஷன் இருக்குல்ல அதையும் செய்வோம். அடுத்த வீடியோவில் கன்ஃபார்மாக அதை செய்வோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மகத்வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.